வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு கம்யூட்டர் 125cc வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 125ccலன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. பட் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கும் ஃபேமிலி பர்பஸுக்கும் பெஸ்ட்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்ப்போம். பார்வை சின்ன ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுடியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட கிளாமர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு யூனிக்கான ஒரு டிசைனோட அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் எதிர்பார்க்குறீங்கிறப்ப நிச்சயமாகவே இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்த தலைக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.39 bhp அண்ட் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 95 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 55 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனில் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. IBS பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 121.3 kg, சீட் ஹைட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,05,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,10,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு செக்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸும் பெட்டராக இருக்கும். மாமா இல்லை நீங்கள் எக்ஸ்டெக் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது நீங்கள் போகிறீங்கிறப்ப அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அதில் GPS நேவிகேஷன்ற மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நல்லா லோட் பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறது ஃபேமிலி கம்யூட்டுக்கு ஹீரோ தரப்புலேருந்து பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு 125cc ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் அது இல்லாமல் நல்ல ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிக்கல் டிசைனோட இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஏன்னா உங்களுக்கு ஸ்கொயர்டு ஷேப் ஹெட் லேம்ப்பு, சீட்டிங் மாதிரி விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக நல்லா லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் சஸ்பென்ஷன் அண்ட் ஓவராலாக அந்த வெஹிக்கிளுடைய ரைட் குவாலிட்டியே உங்களுடைய அந்த ஒரு டே டு டே கம்யூட்மெண்ட் பர்பஸை பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, சரி ஓகே. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்த அழகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் தான் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அழகு 10.72 bhp அண்ட் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் போகிறதுக்கு பர் லிட்டருக்கு 56 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப இன்னும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் இந்த வெஹிக்கிள் கிட்ட இருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். மைலேஜில் இந்த ஒரு 125cc இன்ஜின் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். ஆமாங்க, அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு ஆர் ட்ரம் ஆப்ஷன் வருது, பின்னாடி இந்த ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. IBS மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டோட்டல் வெயிட் 122 kg, சீட் ஹைட்டு 799 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,05,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125. ஆமாங்க, அப்போ இப்போ எப்போதுமே இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸுக்குன்னு ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினச்சாலே மைண்ட் செட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் இந்த ஹோண்டா ஷைன் 125 தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாகவே இந்த ஒரு வெஹிக்கிள் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வருது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிளும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்ஜினுடைய அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரிலேபிலிட்டி லெவல் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமாங்க, கம்பேரிவ் டு தி அதர் 125cc பார்க்கும்போது இதோடைய அந்த ஒரு இன்ஜின் ஸ்மூத்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலே இந்த ஒரு வெஹிக்கிளை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. இந்த 125cc செக்மெண்ட்டில் இந்த வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோடையும் சேம் உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.59 bhp பவர்ஸும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு 102 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 55 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் செல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 55 to 60 kmpl கிட்ட கூட நீங்கள் இந்த
வெஹிக்கிள் கிட்ட இருந்து மைலேஜ் எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஓனர் ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. மைலேஜ்லையும் சூப்பராக இருக்குது. வெஹிக்கிளோட அந்த ஒரு டிரைவபிலிட்டியும் நல்லா இருக்குது. இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கனால உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஒரு வெஹிக்கிள் நல்லா இருக்குது. பட் சஸ்பென்ஷன் மட்டும் ஸ்லைட்லி ஸ்டிஃப் இந்த ஒரு செக்மெண்ட்டில், அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்கார் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 113 கேஜி, சீட் ஹைட்டு 791 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,05,000 தான் ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு 1,10,000 முடியுது. அப்படின்ற ப்ரைஸிங்லையும் என்ன பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சு. ஓவராலாக நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு ஹோண்டா ஷைன் 125. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 125. ஆமாங்க, எனக்கு வந்து என்னுடைய டே டு டே ஃபேமிலி அண்ட் சிட்டி கம்யூட் அதை மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் தான் வேணும். பட் ஆனால் அது கொஞ்சம் ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங்லையும் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த பஜாஜோட பல்சர் 125. அது இல்லாமல் இந்த பஜாஜ் பல்சரில் எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா, இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு ரைடிங் டைனாமிக்ஸ்ன்றது ஒரு மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கும். அந்த ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸு, டேங்க்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லீக்காக போய் முடியறதுன்றது ஓவராலாக இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கே நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாங்க, நீங்கள் 1000 தான் அது இதுன்னு ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் ஓட்டினாலும் அந்த ஒரு பல்சர் ஓட்டுற அந்த ஒரு ஃபீல்ன்றது ரொம்பவே நல்லா இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஊரில் இந்த ஒரு பல்சருக்கு நிச்சயமாகவே நல்ல ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்தளவு ஒரு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், உங்களுடைய டே டு டே கம்யூட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் இந்த பஜாஜ் பல்சர். ஓவராலாக நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் டிசைன் இந்த ஒரு பஜாஜ் பல்சர் 125 இருக்கிறது. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு 124.4 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட சேம் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மாலிப்ளேட்ஸ் கிளச்சும் தான் பேர் பண்ணிங்க. இந்த இயருடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.64 பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணது. நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்தளவுக்கு 10.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் எடுத்துகிட்டு வரலான்ற மாதிரி சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு டீசென்டான ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கும் பர் லிட்டருக்கு 50 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ்லையும் இந்த செக்மெண்ட்லே பெஸ்ட்டுலாம் சொல்ல மாட்டேன். மைலேஜில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹோண்டா ஷைன் 125 அண்ட் ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அது மாதிரி வெஹிக்கிள்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஒரு மைலேஜில் கொஞ்சம் கம்மி தான். பட்னா வெஹிக்கிள் ஓட்ட நல்லாயிருக்கும், டிசைன் நல்லாயிருக்கும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 140 கேஜி, சீட் ஹைட்டு 790 ஆக மொத்தத்தில் வண்டியோட 100 ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,22,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். இட்ஸ் ஓகே. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP 125. ஆமாங்க, இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டில் எனக்கு ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கணும், டிசைனும் ஸ்போர்ட்டியராக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், மைலேஜும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி ஓவராலாக இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டா SP 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு இப்போ இந்த லேட்டஸ்ட் அப்டேட் பண்ண 2025 மாடல் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பீரியன்ஸும் கொடுக்குது. அட் த சேம் டைமில் உங்களுடைய டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்கனாமிக்ஸும் கொடுக்குதுன்றதுல டவுட்டே இல்லை. ஓவராலாக நல்ல ஒரு வெர்சைலான டோன் இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைனில். அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் லெவலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் உங்களுக்கு டாப் மாடலில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் செட்டப்பும் உங்களுக்கு தேவையான இடத்துல எல்இடி யூஸ் பண்ணி ஓவராலாக இந்த வெஹிக்கிளை ஃபீச்சர் செக்மெண்ட்லையும் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸாக எட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 123.94 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மாலிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கோங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 பிஹெச்பி அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு 100 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 64 km வரைக்கும் தரும்னு சொல்கிறாங்க கம்பெனி ரிப்போர்ட்டடு. மைலேஜில் இது வந்து ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு 125 சிசி செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல கம்யூட்மெண்ட் பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணும். ஆமாங்க, அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆர் டிஸ்க்
டிஸ்க்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ட்ரம் பிரேக் வருது. சிபிஎஸ் மூலமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 116 கேஜி தான். நல்ல லைட் வெயிட், ஈஸியாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். சீட் ஹைட்டு 790 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,12,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,20,000 முடியுது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு இது வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கே சொல்லலாம். ஓவராலாக இதுவுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்டு. சரி, தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.